ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ யாரை உண்மையாக உயிருக்குயிராக நேசிக்கின்றாயோ அவர் யார் பேச்சை கேட்டு இப்படி நடந்து கொள்கின்றார் என்று உனக்கு தெரியுமா தங்கமே? நான் சொல்கின்றேன் கேள், உனக்கே அது புரியும். நீ இப்பொழுது உன் துணையுடன் சேர்ந்தே இருந்தாலும் உன் துணை அவ்வப்பொழுது உன்னிடம் சண்டையிட்டுக் கொண்டு தான் இருக்கின்றார். அந்த சண்டை அடிக்கடி வருவதனால் உனக்குள் ஏற்படும் மனவேதனை எனக்கு எப்படி தங்கமே தெரியாமல் இருக்கும்? உன் வாழ்க்கையில் நீ பல நாட்களாக கஷ்டங்களும் கண்ணீர்களும் மட்டுமே உனக்கு துணையாக இருக்கின்றது. உன்னால் சரிவர சாப்பிடவும் முடியவில்லை, சரியாக தூங்க முடியவில்லை. எதையோ நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய். எதையோ பறி கொடுத்தது போல் சற்று நாட்களாக நீ இருக்கின்றாய். அனைத்தும் எனக்கு தெரியும் தங்கமே. உங்கள் இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டை ஏற்படுவதனால்தான் உனக்கு இப்படி ஒரு மனக்குழப்பம் ஏற்படுகின்றது. உன்னுடைய துணை அவருடைய அம்மா பேச்சை கேட்டுத்தான் உன்னிடம் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றார். அவருக்கு தானாகவே யோசிக்கும் முடிவு எடுக்க தெரியவில்லை. யாராவது ஏதாவது சொன்னால் உடனே அவர்களின் பேச்சே பெரியது என்று நம்பி விடுகின்றார். அதனால் இப்பொழுது அதற்கு ஏற்ற தண்டனையும் அனுபவித்தாலும் அவருடைய அம்மாவின் பேச்சை கேட்டுத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றார். அதனால்தான் உங்கள் இருவருக்குள்ளும் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கின்றது. கவலைப்படாதே என் தங்கமே. கூடிய விரைவில் உன் துணையிடம் உன்னை நான் சேர்த்து வைப்பேன். அவர் உன் பேச்சை மட்டும் கேட்கும்படி நான் உனக்கு செய்கின்றேன். அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்து கொண்டே இரு. அனைத்தையும் உன் அம்மா நான் பார்த்து கொள்கின்றேன். என்னிடம் நீ வேண்டியதை அனைத்தையும் உனக்கு ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் தங்கமே. ஓம் சக்தி பராசக்தி.